அம்மா என் முகவரி நீ அம்மா, என் முதல் வரி நீ அம்மா, என் உயிரென்றும் நீ அம்மா. 3 வயசுல ஒரு ஷோ இருந்தது அங்கே, அம்மாவோட ஸ்கூல் ஷோ. ஐ இன்சிஸ்டட் எனக்கு ஸ்டேஜில் பாடியே ஆனன்னு சொன்னேன் நான். அம்மா நினச்சாங்க சரி லெட்ஸ் புட் him on stage, he'll get scared and he won't want to do it. பரவாயில்ல ட்ரை பண்ணான். But from the minute I got on stage, I fell in love with the stage. Not just the attention, but ஒரு மேடையில் உட்காந்து மைக்குக்கு முன்னாடி அந்த வாய்ஸ் கொஞ்சம் ட்ராவல் ஆகுமே, just amplifies. So that feeling just felt like magic to me. So I fell in love with it as soon as I heard this music, and it was just made me very curious. What is this form? ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே இது. Up until that point, I had never heard anything like that. நம்ம கர்நாடிக் சங்கீத மாதிரியே ஃபுல் த்ரோட்டட் மியூசிக். ஸோ ததரல காம்போஜி இல்லை அங்கே சேம் பவர் வாஸ் தேர் இன் த சிங்கர்ஸ் ஐ ஹர்ட். ஸோ ஐ திங்க் தட்ஸ் வாட் அட்ராக்டட். ஐ நெவர் இமேஜின்ட் எனக்கு சவுத் இண்டியன் சினிமாவில் ஒரு பேத் இருக்குன்னு எனக்கு நான் திங்க் பண்ணியே பார்க்கல. சம்திங் தட் என் தாத்தா Carnatic music also, he was in films as well. So he had that experience, but எனக்கு ஒரு டிஸ்டன்ட்டான, it seemed like a world that was far away from me. But in 2010 I sent ஒரு email A.R. Rahman சார்ட்ட. ரஹ்மான் வந்து நிறைய இம்ப்ரவைஸ் பண்ண இடம் கொடுப்பாரு. ராஜா வந்து என்ன சொல்ல எழுதியிருக்காரோ அதை தான் பாடணும். ஸோ உங்களை பொறுத்தவரை எப்படி ராஜா நடந்துட்டாரு, எப்படி அவர் உங்களை அட்ஜஸ்ட் பண்ணாரு? தெலுங்குல எப்படி நிறைய பாடுறீங்க, அதுவும் ரீசெண்ட்லி வந்து அந்த புஷ்பா படம் வந்ததுக்கப்புறம் உங்கள் சம்பளம்லாம் பயங்கரமாக ஏறிடுதாமே, அப்படியா? నిన్ను చూస్తూ ఉంటే కన్నులు రెండు తిప్పేస్తావే, నీ చూపులపైనే రెప్పలు వేసి కప్పేస్తావే, కనిపించని దేవుణ్ణే కన్నార్పక చూస్తావే, కన్నుల ఎదుటే నేనుంటే కాదంటున్నావే. வாவ் தமிழா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நாம் சந்திக்க போவது ஒரு ஸ்பெஷல் பர்சன், ஐ ஷுட் சே எ ஸ்பெஷல் சிங்கர். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா என்று எல்லா ஊர்களிலும் எல்லா மாநிலங்களிலும் அவர் குரல் தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு புறம் R&B என்கிற இசை வடிவில் நிறைய ஆல்பங்களை வெளியிட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய ஸ்பெஷல் முகம் கர்நாடிக் மியூசிக். அவர் எங்கு பாடினாலும் சபாக்கள் நிரம்பி வருகின்றன. சித் ஸ்ரீராம். ஒரு ஃப்ளாஷ்பேக். சித் சரியா 30 வருஷம் முன்னாடி ஒரு வயசு குழந்தையா உங்கள் அம்மாவோட இடுப்பில் உட்காந்து மயிலாப்பூர்லேருந்து ஃப்ளைட் ஏறி போகிறீங்க. நடுவில் சின்ன பையனாக அப்பப்போ வந்துட்டு கச்சேரியெல்லாம் கேட்குறீங்க, போகிறீங்க. ஆஃப்டர் 25 இயர்ஸ் திரும்பி இதே சென்னைக்கு வரீங்க ஒரு பெரிய ஸ்டாராக. இந்த மேஜிக் எப்படி நடந்தது? இந்த எதிர்பார்த்தீங்களா? எனக்கு சின்ன வயசுலேருந்தே நீங்கள் அம்மா மென்ஷன் பண்ணீங்க. ஸோ அம்மா தான் இந்த கர்நாடக சங்கீதம், இந்த பியூட்டிஃபுல் வேர்ல்டு அம்மா தான் இனிஷியேட் பண்ணாங்க. ஸோ ஒரு 3 வயசில் ஷி ஸ்டார்டட் டீச்சிங் மீ. அம்மாக்கும் அப்பாக்குமே 2 பேருக்கும் in a very early stage they understood எனக்கு இந்த மியூசிக்கில் இன்னேட்டாக ஒரு லவ் இருக்குது, ஆல்சோ அபிலிட்டி they could know. எனக்கு ஒரு 2 இயர்ஸ்லேயே I started humming tunes. அது தானாகவே அது அம்மாவால் வந்தது தான் உங்களுக்கு இயற்கையாகவே இருந்தது அது மாதிரி? I think it was there already. But 92ல, so 1990ல I was born. 91ல உங்கள் தாத்தா கூட கர்நாடிக் மியூசிக்கில். ஆமாம். ஸோ 91ல we moved to US. 92ல கலிஃபோர்னியாவில் அம்மா ஒரு கர்நாடிக் வோக்கல் மியூசிக் ஸ்கூல் ஆரம்பித்தாங்க. ஸோ பாட்டு போயிட்டே இருக்கோம் வீட்டில். ஸோ அப்படியே ஐ திங்க் ஐ இன்டர்னலைஸ்ட் இட் அண்ட் ஐ ஸ்டார்டட் சிங்கிங். 3 வயசில் ஒரு ஷோ இருந்தது அங்கே, அம்மாவோட ஸ்கூல் ஷோ. ஸோ ஐ இன்சிஸ்டட் எனக்கு ஸ்டேஜில் பாடியே ஆனன்னு சொன்னேன் நான்.
அம்மா நினச்சாங்க சரி லெட்ஸ் புட் him on stage, he'll get scared and he won't want to do it, பரவாயில்ல ட்ரை பண்ணலாம். But from the minute I got on stage, எனக்கு இது I don't have like a vivid memory of it, but they've told the story a lot to me, and I fell in love with the stage. Not just the attention, but ஒரு மேடையில் உட்காந்து மைக்குக்கு முன்னாடி அந்த வாய்ஸ் கொஞ்சம் ட்ராவல் ஆகுமே, just amplifies. So that feeling just felt like magic to me. So அப்போலே that's when my journey started. நீங்கள் சொன்ன மாதிரி I would make trips to Chennai சம்மரில் ஒரு 2 months. அதுக்கப்புறம் டிசம்பர்லேயும். அப்போல்லாம் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது? No one knew anything. நான் சும்மா வருவேன். அம்மாவோட அப்பா தாத்தா இங்கே பெசன் நகரில் இருந்தாங்க. ஸோ I'd split my time மயிலாப்பூரில் அப்பாவோட பேரண்ட்ஸ் இருந்தாங்க. And then so between these two places I'd go. ஸோ தாத்தாட்டேந்து கற்றுப்பேன். அப்போது தாத்தா நிறையா பாட்டெல்லாம் பற்றி பேசுவார். He was a big fan of G&B. ஸோ அவரோட பாட்டு பற்றி நிறையாவே பேசுவார். அதுக்கப்புறம் அம்மாட்டேந்து I continued learning. ஆல்சோ கச்சேரி கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்தேன் அப்போ தான், ஒரு let's say like 6-7 yearsல. ஸோ அப்படியே போயிட்டே இருந்தது. It kept going. And then யூஎஸில் இருக்கிறச்ச this R&B, soul, jazz அந்த ஜான்ராலெல்லாம் I started just listening. And அப்படியே தானாகவே I started teaching myself how to sing that. அம்மா நீங்கள் கர்நாடிக் மியூசிக்கில் இவ்வளோ தூரம் உங்கள் குடும்பத்திலேயே கர்நாடிக் மியூசிக் ஓடிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்கு திடீர்னு R&Bக்கு பக்கம் ஒரு ஆசை வந்து உங்களுக்கு? ஸோ என்னாச்சுன்னா ஒரு சம்மர் I think probably 97, 98 அந்த ஒரு சம்மர் சென்னைக்கு வரல. Something was there in the States, we had to stay there. ஸோ அந்த சம்மர் அம்மா அப்பாவும் they bought me one Walkman, like disc DJ thing, headphones-ஓட. ஸோ அது I was just walking around listening to random stations. அப்போது சும்மா ஃப்ளிப் பண்ணி இருக்கிறச்சா அந்த local jazz station வந்தது. I just happened upon it. So I fell in love with it as soon as I heard this music, and it was just made me very curious. What is this form? What a different arcade. Up until that point, I had never heard anything like that. So again, just by chance I heard it, and then என்னன்னா அந்த R&B soul ஜான்ரால நம்ம கர்நாடிக் சங்கீத மாதிரியே full throated music. So ததரல காம்போஜி இல்லை அங்கே same power was there in the singers I heard. So I think that's what attracted me. ஸோ அப்போலேருந்து அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. சார் இங்கே மாதிரி அதுலேயும் டிஃப்ரெண்ட் ராகாஸ் உண்டா? அதில் ராகாஸ் இல்லை. the system of raga actually நான் in all my experience with music நம்ம இந்தியன் மியூசிக்கில் தான் பார்த்துருக்கேன். This advanced melodic construct of raga is something that's very unique to hear. I mean obviously Hindustani musicல they have raga, here they have Carnatic music, but anga it's not like that. Just melodic based, different compositions. They follow sometimes blues scale, but it's not as sophisticated in சொல்ல மாட்டேன். But the raga structure is one very advanced, nuanced component of our music. அங்க அது இல்லை. But what நம்ம கமகா இருக்கே கர்நாடிக் மியூசிக்ல, ஸோ அங்க ஒரு சிமிலர் தட்ஸ் வே ஆஃப் ட்விஸ்டிங் த நோட்ஸ், அந்த சிமிலாரிட்டி இருக்க வோக்கல் ஸ்டைலில். ஸோ ஐ திங்க் தட்ஸ் வாட் ட்ரூ மீ டு இட். ஸோ மை ஹோல் ஃப்ரம் தட் 10 years old to now, these two Carnatic music and that have been the things I listen to a lot and try. ஸோ எப்போ வந்து நம்முடைய லைஃபு நம்முடைய பயணம் கர்நாடிக் மியூசிக் தான் அப்படின்னு முடிவு பண்ணீங்க? அது ஐ திங்க் ஏன்னா ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு. ஆமாம். at the age of probably about 15 years old. அண்ட் அப்போவுமே நான் கர்நாடிக் மியூசிக் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அந்த டிசிஷன் பண்ணல. பட் மியூசிக் தான், தட் மியூசிக் வில் பி மை கரியர். சப்கான்ஷியஸாக எனக்கு ஒரு 13-14 yearsல ஐ அண்டர்ஸ்டுட் தட். தென் அதுக்கப்புறம் நான் ஹை ஸ்கூலில் போச்ச நல்லா தான் படித்தேன். பட் ஆனாலும் மியூசிக் ஓட்டிகிட்டே இருக்கும் in my head. It was something I was always thinking about. So when I was in high school in the Berklee College of Music, Boston, yes, I discovered it maybe when I was in 10th. So when I discovered this college exists, I was like, oh, college in the focus irkune enakku theriyadhu idukku munala. I thought I have to go into sciences or technology or law or something like that.
once I found this, I was like, okay, this is what I'm going to do. I made the decision. Berklee College எத்தனை வருஷம் படிச்சீங்க? Berkeleyல 4 years, full degree course. Full degree course. ஆமா. So I got my degree. அங்க வந்து சொல்லி தந்தது என்ன? Music production and engineering. Okay. So like music production என்ன எந்த விதமா? Music production like miking techniques, எப்படி ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ணனும், அதுக்கு அப்புறம் composition, arranging, எல்லாமே, all of that stuff I learned while I was there. And by that time technology had already made its way into creation of music in a very pervasive way. So எப்படி இந்த different software எல்லாம் யூஸ் பண்ணனும், அது எல்லாமே I learned while I was there. So ஒரு பக்கம் பெர்க்லி காலேஜ் படிச்சல வீட்ல வந்து அம்மாவுடைய கர்நாடிக் மியூசிக் கீர்த்தனைகளை கத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்க. தொடர்ந்து போகுது, அது பாட்டுல போயிட்டு இருக்கு. That was going on. Honestly சொல்லணும்னா காலேஜ்ல my learning of Carnatic music decreased a little bit because I was in another environment. Na California I grew up. Boston is on the other end of the country. So வீட்டுக்கு I'd go maybe once every 3-4 months or once every 5 months. So but நான் தானாவே practice பண்ணி இருந்தாங்க, but even so my attention just decreased a little bit. I was more focused on this other form of music. அப்போதான் I started composing my own songs, writing my own lyrics. எல்லாமே அங்கே started happening. Then maybe so all this is going on. I never imagined எனக்கு சவுத் இந்தியன் சினிமாவில் ஒரு path இருக்குன்னு எனக்கு நான் திங்க் பண்ணியே பார்க்கல. It was something that தாத்தா Carnatic music also he was in films as well. So he had that experience, but எனக்கு ஒரு டிஸ்டன்டான, it seemed like a world that was far away from me. But in 2010 I sent ஒரு email A.R. Rahman sirட்ட. ஸோ நான் இப்போ கர்நாடிக் மியூசிக் ஜாஸ்லாம் சொன்னேன். அவரோட மியூசிக் சின்ன வயசுலேருந்து has been like an integral part of my life. I've been heavily influenced by his music from Roja to now. So 2009-10ல அவருக்கு அந்த ஆஸ்கர் கிடைச்சது, ஸ்லம்டாக் மில்லியனர். ஸோ அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த அவார்ட் கிடைக்கச்ச when he was giving a speech, he said the எல்லா புகழும் இறைவனுக்கு. ஸோ அது சொல்லச்ச அதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டில் இந்த பிக்கஸ்ட் ஸ்டேஜ் ஐ saw someone speaking Tamil. ஸோ ஒரு கனெக்ட் ஆயிடுச்சு அப்போ. I was like, oh, this is very inspiring. So soon after that I sent him an email with my original compositions Englishல. சரி. சும்மா I just sent. அது படிலாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது இல்ல. And I didn't think he would see anything. நான் சும்மா ஒரு வீட்டில் கேட்டுருந்தாங்க, லைக் what you graduate பண்ணதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ண போறேன்னு. எனக்கு தெரியல, I'm studying, doing all these things, but I had no plan. So அப்போ திங்க் பண்ணச்ச I was a bit frustrated actually. I just sent the email to him and ஒரு இமெயில் அனுப்பி பார்க்கலாமே, let's see what happens was the mindset. Or maybe 2 weeks after I sent it, he responded. Then about a year after that, I met A.R. sir and then recorded Adiye from Kadal. And then the rest, as they say, is history. Rest is history. Yes. அப்புறம் ரஹ்மான் நிறைய படித்தீங்க. ரஹ்மான் கம்போசிஷனில் நீங்கள் நிறைய பாடினா கூட உங்கள் மனசை தொட்ட பாட்டுன்னு ஏதாவது சொல்லுவீங்க, அதை பாடலாமா? That I have recorded for him. ஆமாம். எனக்கு mostly I'd say Adiye, the first part, that will always have a very special place in my heart because it was the first one. Also என்னன்னா எனக்கு it almost felt like the perfect debut. Rahman sir is a genius in many infinite ways, but one of the things that I think is so special about him, அவர் ஒரு 30 seconds கேட்டாலும், and if he hears a singer's voice, ஆரம்பிங்களா? அப்படி பாடுங்க. மனசா திறந்தாயே நீ, எங்கிருந்து வந்தாயோ நீ, அடியே அடியே என்ன எங்க நீ கூட்டி போற, பல்லாங்குழி பாத புரியல உன்னை நம்பி வாரேனே, இந்த காட்டு பையன் ஒரு ஆட்டுக்குட்டி போல உன் பின்ன சுத்துறேனே, பல்லாங்குழி பாத புரியல உன்னை நம்பி வாரேனே, இந்த காட்டு பையன் ஒரு ஆட்டுக்குட்டி போல உன் பின்ன சுத்துறேனே,
அடியே அடியே என்ன எங்க நீ கூட்டி போற அடியே அடியே என்ன எங்க நீ கூட்டி போற. சூப்பர் சூப்பர் சூப்பர். இது தொடர்பாக ஒரு கேள்வி. நீங்கள் வந்து சினிமா பாட்டு பாடும்போது நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் சினிமா பாட்டை வந்து கொஞ்சம் கர்நாடிக் டச்சஸில் பாடுறீங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அந்த டச்சஸ் வந்து உங்களை அறியாத வருது. அது வந்து உங்களுக்கு வந்து நேச்சுரலாக வருதா அல்லது அவங்க அப்படி பாட சொல்கிறாங்களா? இல்லை, இந்த பாட்டில் பொதுவாகவே உங்களுக்கு வந்து அது ஒரு டக்குன்னு உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ராகம் அப்படியே உங்கள்கிட்ட அது அந்த சாயில போயிடுறீங்க. லேசா ஒரு சிந்து பைரவின்னு வச்சுங்க, ஒரு சிந்து பைரவியோ அல்லது ஒரு நெட்ட பைரவியோ ஒரு ஆபேரியோ அதை தொடராப்புல பாடுறீங்க. ஏன்னா உங்களுக்கு அது இயல்பாகவே வருதா அல்லது நீங்கள் பாடும்போது அது நல்லா இருக்கு பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்களா? ஸோ இந்த மியூசிக் டைரக்டர் கேட்டாங்கன்னா அது பாடுவேன். ஸோ இந்த பாட்டில் திஸ் இஸ் ஃபுல்லி இந்த ப்ளூஸ் ஜான்ரா. சரி, ஒரு வெஸ்டர்ன் ப்ளூஸ் பாட்டு. அது இந்த லிரிக்ஸ் ஒரு ஃபிஷர்மேன் ஃபோக் லிரிக்ஸ். இல்லை இதை சொல்ல பொதுவாகவே சொல்கிறேன். நிறைய சாங்ஸ் பாடுறீங்க. பட் இல்லை, ஸோ மியூசிக் டைரக்டர் கேட்டாங்கன்னா தென் ஐ டு இட். கொஞ்சம் கர்நாடிக் இருக்கட்டும்னு சொல்லுவாங்க. ஒரு சில சங்கதிஸ்லாம் பாடுங்க, இல்லை ஒரு ஆலாப் வேணும் இந்த இடத்துல ஆலாப். நான் தானாகவே when I enter the studio ஒரு பாட்டுக்கு அந்த யூனிவர்ஸ் இஸ் த மியூசிக் டைரக்டர்ஸ் யூனிவர்ஸ். ஏன்னா அந்த அவங்களோட பாட்டு something that they have come. So whatever they need from me I give. And then that's it. நீங்கள் வந்து ரஹ்மானுக்கும் நிறைய பாடிருக்கீங்க. ரஹ்மான் உங்களோட குருன்னே சொல்றீங்க எல்லா இடத்துலையும். ராஜா சாருக்கும் பாடிருக்கீங்க. ஸோ ரெண்டு பேருடைய அப்ரோச் எப்படி இருக்கு நீங்கள் பார்க்குற பார்வையில்? ஏன்னா ரஹ்மான் வந்து நிறைய இம்ப்ரவைஸ் பண்ண இடம் கொடுப்பாரு. நீங்கள் இம்ப்ரவைஸ் நான் நல்லா இருக்கேன் பாடுங்க பாரு. ராஜா வந்து என்ன சுரம் எழுதியிருக்காரோ அதை தான் பாடணும். ராஜா ஸ்ட்ரிக்டாக அவர் அதில் ரொம்ப இதுவாக இருப்பார், உறுதியாக இருப்பார். ஸோ உங்களை பொறுத்தவரை எப்படி ராஜா நடந்துக்கிட்டாரு? எப்படி அவர் வந்து அவர் உங்களை அட்ஜஸ்ட் பண்ணார்? ஸோ எனக்கு ராஜா சாருக்கு ரெக்கார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே நான் நிறைய ஹர்ட் தட் அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவார்னா அந்த எக்ஸாக்டாக பாடணும்னு. ஆஸ் யூ செட் டவுன் டு த ஸ்வரம், எக்ஸாக்ட் ஸ்வரஸ்தானம் எல்லாமே அப்படி தான் இருக்கணும். ஸோ நான் ஒரு அந்த மைண்ட் செட்டோட போனேன் அங்கே. நான் அப்படி தான் இருந்தது. தட்ஸ் ஹவ் ஹி ஃபர்ஸ்ட் ஐ ஸ்பெண்ட் ஒரு வாய்ஸ் நோட் இருந்தது, ஒரு ரஃப் அவர் பாடி. ஸோ அது கேட்டு ஐ லேர்ன்டு, இன்டர்னலைஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஐ sang it for him. அவர் சில கரெக்ஷன்லாம் பண்ணார். அதுக்கப்புறம் we went to the recording booth and I recorded it. பட் அது எக்ஸாக்டாக தான் இருந்தது. How he had sang in the reference version was every gamaka, every small thing, எல்லாமே அப்படிதான். நீங்கள் வந்து அவர்கிட்ட ராஜாட்ட பேசும்போது இந்த இடத்துல நான் ஒரு சங்கதி போடுறேன் நல்லா இருக்கா பார்க்குறீங்களா? அதெல்லாம் ஒன்றுமே கேட்கல, இல்லை கேட்க மாட்டீங்க. பட் நான் ரஹ்மான் சார்ட்டையும் நானே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். if he asks me try something here, then I'll say, see again, என்னோட காம்போசிஷன்னா then I can say I want to try this சங்கதி நான் இங்கே ட்ரை பண்ணுறேன் இதெல்லாம். பட் especially with composers like Rahman sir and Raja sir who are geniuses and legends, I go and what they ask of me I do. So என்ன difference between the two is that Rahman sir கேப்பார் இந்த இடத்துல I want something like this, try something R&B style. So நான் ட்ரை பண்ணுவேன். He'll say okay this works, do this. But with Raja sir it was எப்படி கம்போஸ் பண்ணாரோ like down to the T, that's கரெக்டாக இருக்கணும். ஆமாம். And that's எனக்கும் தெரியும் அது. I knew that before. So அந்த மைண்ட் செட்டோட போனேன் ரெக்கார்ட் பண்ணதுக்கு. And then that's how it went. ஈமான், சந்தோஷ் நாராயண் அவங்கெல்லாம் எப்படி? சேம். ஸோ ஈமான் கொஞ்சம் இம்ப்ரோவைஸ் பண்ண விடுவார்னு கேள்விப்பட்டேன். அவரும் he'll have an idea of what he needs. And he knows எந்த இடத்துல he should give me some freedom to try something. But அங்கேயுமே நானே I will never suggest like sir நான் let me try this or try that. அவர் கேட்டார்னா இங்கே ஒரு சங்கதி இருக்கலாமே, இல்லை நான் இங்கே try some alap type of thing கேட்டார்னா then I'll sing it. That is my kind of rule of thumb. Whoever I go to record for, if they need it, if they ask for it, then I'll give options. அதுலேருந்து இன்னொரு அம்மா சாங் ஒக்கே ஜீவிதம், அதுல ஒரு அம்மா சாங் இருக்குல்ல, அதுவும் வந்து எக்ஸலண்டா பாடிருக்கீங்க. அது நேத்திக்கு தான் அது. அம்மா
వినమ్మా నేనా నాటి నీలాలి పదనే ఓ అవునమ్మా నేనేనమ్మా నువ్వు ఏనాడో కనిపించిన స్వరనే మౌనమై ఇన్నాళ్ళు నిదరలోనే ఉన్నా గానమై నాడే మేలుకున్నా. ஓகே, ஸோ கிரேட் கிரேட் கிரேட். நீங்கள் நிறைய லாங்குவேஜ் பாடுறீங்க, தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம்னு ஃபுல்லாக பாடிட்டு இருக்கீங்க. எப்படி இந்த ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் நிறைய அந்த மொழி பிரச்சனை இருக்குது இல்லையா? ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் நம்ம வந்து அந்த மொழி அந்த ஸ்ட்ரெஸ் எது கொடுக்கணும் இதெல்லாம் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? ஜஸ்ட் ஒரு இது லேர்னிங் ப்ராசஸ் மாதிரி தான் சார். ஸோ ஃபர்ஸ்ட்டில் ஒன் அட்வான்டேஜ் என்னென்னா கர்நாடிக் மியூசிக்கில் தெலுங்கு ஆப்வியஸ்லி நிறையா இருக்கு. ஆமாம் ஆமாம். தமிழ், சான்ஸ்கிரிட். ஆமாம். ஸோ எனக்கு ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸில் ப்ரிடாமினெட்லி தமிழ், தெலுங்கு தான் மோஸ்ட் ஆஃப் மை சாங்ஸ். சரி. ஸோ அந்த தெலுங்குல ஃபர்ஸ்ட்ல டுக் மீ அ செகண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அந்த நியூஆன்சஸ் எல்லாமே. அண்ட் நிறைய நியூஆன்சஸ் இருக்குது அந்த தெலுங்குல. ஆமாம். எனக்கு அந்த லாங்குவேஜ் ஐ டென்ட் க்ரோ அப் அண்டர்ஸ்டாண்டிங் த லாங்குவேஜ், ஸோ டுக் சம் டைம். பட் எனக்கு அந்த ஃபோனெட்டிக்ஸ் ரொம்பவே பிடிக்கும். ஐ திங்க் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் லாங்குவேஜ். ஸோ அதில் ஐ ஜஸ்ட் பின் டைவிங் இன் டு இட் மோர் அண்ட் மோர் and leaning on lyricist and composer to guide me. So எனக்கு அந்த language is not a first language or a second language. So allowing them to push me and guide me and show me where I'm making mistake adla. So and just being humble, I think, knowing that these languages are beautiful and my job is to do a good service for the songs. Pro Kannada more recent it's been coming. That's another one I've been learning. Malayalam has been very hard because Malayalam language la amma kashtam ena or nariya and vaiguliye paduvaanga, vaiguliye irukum. Ama nya ellame irukum. So that one, but I also love the language so much. So just a process of learning it, that's all. Learning da ama and நமக்குள்ளேயே தெரிஞ்சுக்கணும் that it won't be perfect at first, but அந்த work பண்ணோம்னா it will get there. So that's the thing. Being a student always, I think, is the answer for sure. இப்போ தெலுங்குல எப்படி நிறைய பாடுறீங்க, அதுவும் ரீசெண்ட்லி வந்து அந்த புஷ்பா படம் வந்ததுக்கு அப்புறம் உங்க சம்பளம்லாம் பயங்கரமா ஏறிட்டு தாமே, அப்படியா? அதெல்லாம் நான் பேச விரும்பல. ஏன்னா நான் ஒரு my life is dedicated to music. Okay. It's also my profession. Okay. So what is there for public consumption is the music. No, I'm telling just in later vein. தெரியும் சார். பட் நிறைய ஆர்டிகல்ஸ் தான் இருக்குது பற்றி. நான் நினச்சிப்பேன் like the reason I do this is so I can make music to share with the world. All other information is for me to know. Okay. ஸோ இப்போ தெலுங்கு ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கர உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு பயங்கர அடிக்ட் ஆகிட்டாங்க உங்கள் குரலுக்கு. அப்படிதான் நிறைய பாருங்க தெலுங்குல. அதுக்கப்புறம் ரீசெண்டாக வந்து ஓல்டு சாங்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க, தமிழில் ஓல்டு சாங்ஸ் இல்லை. ஆமாம் சார். சீர்காழி கோவிந்தராஜன் உள்ளத்தில் நல்ல உள்ள பாருங்க, எக்ஸலண்ட்டாக பாடிருக்கீங்க. தேங்க்யூ சார். அது ஒரு பக்கம் வந்து நிச்சயமாக வந்து ஒரு கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு சாங் எடுத்து, ஏன்னா அதெல்லாம் ஏற்கனவே முத்திரை குத்தப்பட்ட சாங். ஆமாம் சார். அந்த சாங் எடுத்து பாடும்போது அதுக்கு பயங்கர தில்லு வேணும். ஏன்னா நீங்கள் என்னதான் பெஸ்ட்டாக பண்ண கூட அது மாதிரி இல்லையே நம்ம உடனே சொல்லுவாங்க. அது யார் சாங்காக இருந்தாலும், ஈவன் எம்எஸ் சுப்புலட்சுமி சாங் நீங்கள் பாடினா கூட எம்எஸ் பாட்டு வேறம்பாங்க. ஸோ இந்த சாங்கை பாடும்போது உங்களை பற்றி விமர்சனம் வந்தது. சீர்காழி கோவிந்தராஜன் மாதிரி இல்லை, ஒரு நிறைய ஏதோ இழுக்கிறாரு அப்படின்னு ஸ்லாங்காக சொன்னாங்க. கர்நாடிக் சைடில் வந்து உங்கள் குரல் வந்து பெரிய சென்சேஷனாக போயிடுது. எல்லா சபாக்கள்லேயும் சித்து பாடணுங்கிற லெவலில் போயிடுச்சு. சினிமா பாட்டு ஜாஸ்தி பாடுறவங்கள கர்நாடிக் மேடைகளில் ஏதோ வந்து பல வித்வான்கள் ஒத்துக்கிறது இல்லை. அதை வந்து அவங்கள வந்து அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து அது முழு மனசோட ஏற்றுக்க தயாராக இல்லை. உங்கள் கேஸ் எப்படி? நீங்கள் 2.5 கட்டையில் பாடும்போது சில நேரங்களில் உங்கள் வாய்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகுது அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது. உங்கள் வாய்ஸ் யூ கெட் யுவர் வாய்ஸ் ஸ்ட்ரெயின்டு அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது. அதை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நிறைய இங்கிலீஷ் ஆல்பங்கள்லாம் பண்ணுறீங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க? It's been about 3 years since I've released something new, but I've been working on my album for the last
2 years now. So இப்போதான் we're about to finish it. உங்களுடைய ஆல்பங்கள்லேருந்து வெஸ்டர்ன் வேர்ல்டில் வந்து உங்களுக்கு இதாகுதா, நல்ல ரிசப்ஷன் கிடைக்குதா? பர்சனல் கொஸ்டின்ஸ் கேட்போமா? கல்யாணம் எப்போ? தெரியல சார். என்ன? when I know you I'll tell you sir. தெரியலேரு ராமா பக்திமா இருக்குங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சரி, நீங்கள் கல்யாணம் பண்ணி போகிற பொண்ணு தமிழ் பொண்ணா அது வந்து அங்கே இருக்குமா? தமிழ். நம்ம ஊர் பொண்ணாக தான் இருக்கும் நிச்சயமா. லவ்வாக இருக்கலாம், ஆல்ரெடி லவ் ஒன்று இருக்குது. இன்று போய் நாளை வாராய் என்னை ஒரு மனிதனும் புகழுவதோ, இன்று போய் நாளை வாராய். வாவ் தமிழா இந்த சேனல் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ 2-3 பாட்டு கேட்டேன், அதை நான் சொல்லணும் விருப்பம் இல்லை, என்னால் காதலே கேட்க முடியல. ஆனால் சூப்பர் டூப்பர் ஹிட். விசாரிச்சுட்டு முடிச்சிட்டேன். நிறைய சீன்ஸ் இருக்குது. விஜய் சேதுபதி, தியாகராஜன் குமார்லாம் கிடைச்சது வந்து எனக்கு வந்து ரொம்ப, அப்பா நம்ம பைத்தியம், நம்ம மட்டும் தான் ஊரில் பைத்தியம் நடிச்சுருக்கோம், ஊரில் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்கப்பா அப்படின்றது ஒரு நம்பிக்கை வருது.